மதுரையை தாண்டி இன்னைக்கு முக்கியமான வேலையா சென்னைக்கு புறப்பட்டு வந்தாச்சு. நமக்கு இங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இன்டர்வியூ இருந்துச்சுங்க. அங்க போலான்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில இன்டர்வியூன்னு சொன்னாங்க. எல்லாரும் கிளம்பிட்டவங்க, சீக்கிரமாவே அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் டிவியில் சக்தி மசாலாவோட ஹோம் பிரனர் அவார்டு கொடுப்பாங்க. அந்த அவார்டுக்கு தாங்க செலக்ட் ஆகிட்டு இப்போ லாஸ்ட் இன்டர்வியூக்காக நம்ம சென்னைக்கு வந்துட்டோம். உடனே ஒரு ஸ்க்ரீனில் வெல்கம் டு ஹோம் பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஆஃப் ஆகி போச்சு. அடக்கடவுளே நினச்சிட்டு திரும்ப ஆன் ஆயிடுச்சு. சரின்னு ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்தாச்சு. இது யூடியூபர்ஸ்க்கான அவார்டு கிடையாதுங்க. இது ஒரு சுயதொழில் பண்ணுறவங்களுக்கான அவார்டு. ஃபஸ்ட்டு ஒரு 3000 பேர் செலக்ட் பண்ணி அதில் இன்டர்வியூ எடுத்துட்டு 300 பேர் மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 300 பேரில் நம்மளும் ஒரு ஆளுன்றப்போ கொஞ்சம் பெருமையாக தாங்க இருக்குது. ஒரு கார்டில் ரெஜிஸ்டர் நம்பர்லாம் போட்டுட்டு உள்ளே போய் உட்காந்தாச்சுங்க, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்டர்வியூ நடக்கிறப்ப சாம்பிள்ஸ் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக கொஞ்சம் விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தவங்க. காளான் வந்து எடுத்துகிட்டு வர முடியல. அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில் நம்மளை 2வது ஆளாகவே இன்டர்வியூ எடுத்து முடிச்சிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோங்க.